வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 25. அறைக்குள் நுழைந்த சந்திரனை பார்த்து தீயை மிதித்தது போல் எழுந்து நின்றவளின் முகம் பார்த்த ருத்ரபிரதாப் குழப்பமுற்றான். அவளது முகம் அச்சத்தில் உறைந்திருந்தது. ஏன் என்று புரியாத பொழுதும் அவனும் எழுந்து அவளது கையை பற்றி நந்தினி என்றான் மென்மையாக. அவனது பார்வை சந்திரனை தொட்டு மீண்டது. அவர் அவனை தேடி வந்திருக்கிறார். மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவரை வரவேற்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தோன்றவில்லை. அவனது முழு கவனமும் அவளிடம்தான் இருந்தது. அவளது கரத்தை மென்மையாக பற்றியிருந்த ருத்ரனின் கரத்தை தன் இரு கரங்களாலும் இறுக பற்றியவள் அவனது முதுகுக்கு பின் ஒண்டினாள். அவளது சிவந்த விழிகள் சந்திரனை அச்சத்துடன் பார்த்தன. அவளது முகமெங்கும் வியர்வை துளிகள். உள்ளங்கை சில்லிட்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. அதைத் தொடர்ந்து அவளது உடல் நடுங்கவும் அவன் துணுக்குற்றான். இது எல்லாம் சந்திரன் வருகையால் ஏற்பட்டவைதான். ஏனென்றால் அதற்கு முன்னால் அவளது மனநிலையை அவன் நன்கு அறிந்திருந்தானே. தனக்குள் வேகமாக சிந்தித்தவன், மிஸ்டர் சந்திரன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ பிளீஸ் வெயிட் இன் மை கேரவன் என்று சந்திரனை பார்த்தவனுள் மேலும் குழப்பம். காரணம், அவரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஓர் இறுக்கம் இருந்தது. அது ஏன் என்று அவன் யோசிக்கும் பொழுதே, இதை பற்றி பிறகு ஆராய்ச்சி செய்யலாம் என்றது ருத்ரபிரதாப்பின் மூளை. முதலில் பார்க்கப்பட வேண்டியவள் இவள்தான் என்று முடிவெடுத்தவன் மீண்டும் பிளீஸ் என்று அழுத்தி கூற எதுவும் பேசாமல் அங்கிருந்து அகன்றார் சந்திரன். அவர் அங்கிருந்து அகன்றதுதான் தாமதம். உடனே தளர்ந்து சரிந்தவளை விழுந்து விடாமல் பிடித்து அமர வைத்தான். பார்வை எங்கோ நிலைத்திருக்க உடல் வெடவெடத்து நடுங்க தொடங்கியது. அவளது உள்ளங்கையில் சூடு பறக்க வேகமாக தேய்த்து விட்டான். இரு கைகளாலும் அவளது கன்னத்தை ஏந்தியவன், பிளீஸ் ரிலாக்ஸ், ஒன்னுல்ல, நத்திங் டு வரி. அவளது கண்களை ஊடுருவினான். ஆனால் அவனால் எதையும் கிரகிக்க முடியவில்லை. அவளது பார்வை எங்கோ இலக்கில்லாமல் வெறித்தன. கமான் நந்தினி, பிளீஸ் என்ன பாரு. ஐ செட் லுக் அட் மீ. அவளது கன்னத்தை தட்டினான். மெல்ல அவளது கருவிழி அவனை அடைந்தது. அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்தவள், லீவ் மீ அலோன் என்றாள் மெதுவாக, ஆனால் அழுத்தமாக. ருத்ரபிரதாப் ஏதோ கேட்க வாய்த்திருந்த பொழுது கை உயர்த்தி அவனை நிறுத்தியவள், கெட் அவே ஃப்ரம் மீ என்று கடும் கோபத்துடன் கத்தினாள். அவளை தனியே விடுவது சரியா? அவளுக்கு வேறு எதுவும் பாதிப்பு வந்து விடுமா? மிகவும் கஷ்டப்பட்டு அவளை சரியான பாதையில் மாற்றி அழைத்து செல்ல அவன் எத்தனிக்கையில் இது என்ன பொது தடங்கள்? அடியும் முடியும் புரியாமல் தயங்கி நின்றான். ஆவேசமாக எழுந்தவள் அவனது சட்டையை கொத்தாக பற்றி, ஒரு முறை சொன்னா புரியாதா? ஐ செட் கெட் அவுட் என்று கத்திக்கொண்டே மூர்ச்சையாகி அவன் மார்பிலேயே மயங்கிச் சரிந்தாள். நர்ஸ் என்ற ருத்ரனின் குரலுக்கு ஓடி வந்தாள் அந்த நர்ஸ். மார்பில் சரிந்தவளை கையிலேந்தி அங்கிருந்த மெத்தையில் கிடத்தினான். நர்ஸ் அவளுக்கான முதலுதவியை தொடங்க செல்போனில் ஷாமலாவை தொடர்பு கொண்டு விவரம் சொன்னான். மீண்டும் நர்ஸிடம் திரும்பியவன், பாத்துக்கோங்க நர்ஸ், நான் இப்ப வந்துடுறேன். பி கேர்ஃபுல். டாக்டர் பிரகாஷ் இவங்களை தவிர வேற யாரையும் உள்ள விடாதீங்க. தேவ் நாயரை அனுப்புறேன், ஏதாவது தேவைனா அவனை மட்டும் கேளுங்க என்று எச்சரித்து விட்டு அழுத்தமான காலடி சத்தத்துடன் வெளியேறினான். அந்தமானில் நடந்த ஆக்சிடென்டிற்கு முன் நந்தினி அவளது கேரவனில் ஒரு மேகசினை புரட்டி கொண்டிருந்தாள். அவள் அருகில் சந்தனா. மேடம், நான் உன்னை கேட்டா கோபிச்சுக்க மாட்டீங்களே? எப்போதுமே சந்தனா இப்படித்தான், எதையாவது கேட்டுக்கொண்டே இருப்பாள். அவள் கேட்கும் கேள்விகள் சில சமயம் வேடிக்கையாய் இருக்கும், சில சமயம் சிந்திக்க வைப்பதாய் இருக்கும். அதனால் மேகசினை மூடி வைத்துவிட்டு, முதல்ல கேள்வியை கேளு, கோபம் வராம நான் கட்டுப்படுத்திக்கிறேன் என்றாள் வேடிக்கையாய். மேடம் என்று சலுகையாய் குழைந்தவள் உடனே, நீங்க ஏன் மேடம் நடிக்க வந்தீங்க? இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல. எல்லாமே போலி, நடிப்பு, குள்ளநரித்தனம் என்று சொல்ல சொல்ல அவளது முகம் கோபத்தில் சிவந்தது. இரு என்ன கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு கோபம் வருதே. சிரித்துக்கொண்டே சந்தனாவை சமாதானப்படுத்த முயன்றவள், அது சரி, யார நினைச்சு இவ்ளோ கோவம்? நேரடியாகவே கேட்டாள் நந்தினி. அதற்கு சந்தனா துளியும் அசரவில்லை. இதுல என்ன மேடம் சந்தேகம்? குள்ளநரித்தனமா சிந்திக்கிறதுல உங்க ருத்ரபிரதாப்ப தோற்கடிக்க இனி இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்துதான் வரணும் என்றால் துடுக்காகவே. எப்போதுமே இப்படித்தான். ஒளித்து பேசும் பழக்கம் இல்லாத சந்தனாவை நந்தினிக்கு மிகவும் பிடிக்கும்.
ஒரு தோழியை போல் பாவித்து அவளிடம் அன்பு காட்டினாள். அவள் ருத்ரனை திட்டுகிறாள் என்பது நந்தினியின் மூளைக்கு எட்டவே இல்லை. அவள் உங்கள் ருத்ர பிரதாப் என்றதுதான் நந்தினியின் முகத்தை சிவக்க வைத்தது. அதனை மறைக்க பெரும்பாடுபட்டவள் உடனே பேச்சை மாற்றினாள். அகரம் பவுண்டேஷனுக்கு செக் சைன் பண்ணி கொடுத்தேனே, பாலு கிட்ட கொடுத்தியா? அப்பவே கொடுத்துட்டேன் மேடம். குட் என்று மேகசினில் கவனத்தை பதிக்க முயன்ற போது மீண்டும் சந்தனா குறுக்கிட்டாள். நீங்க மாசம் மாசம் அகரம் பவுண்டேஷனுக்கு இவ்ளோ பெரிய தொகையை செக்கா கொடுப்பீங்களா மேடம்? புத்தகத்தின் பக்கங்களை புரட்டியபடி, ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, அடுத்த வாட்டி செக் கொடுக்க நான் போகவா? அங்க சூரிய சாரை பார்க்கலாமே, அவரோட சமூக சேவைக்கு நான் ஒரு விசிறி. உடனே சிரித்து விட்டாள் நந்தினி. உனக்கு சூர்யாவை பார்க்கணும் அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? ருத்ரனும் சூர்யாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணும்னா ருத்ரன் கிட்ட பேசுறேன். இந்த வீக்கெண்ட் சூர்யா சென்னையில இருந்தா ஒரு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். ருத்ரன் என்ற பெயரை கேட்டதும் கலவரமானாள் சந்தனா. சூர்யாவை பாக்குற ஆசையே போயிடுச்சு மேடம். வாடிய முகத்துடன் சந்தனாவை பார்க்க பிடிக்காமல், சரி சரி, நானே உன்னையும் சூர்யா சாரையும் மீட் பண்ண வைக்கிறேன், சரியா என்றதும் தான் சந்தனாவின் முகம் மலர்ந்தது. ஆனாலும் முதலில் கேட்ட கேள்விக்கே வந்து நின்றாள் சந்தனா. நீங்க ஏன் நடிக்க வந்தீங்க? நந்தினி எதுவும் பேசாமல் அமைதி காக்கவும் அவளாகவே யூகித்து, வீட்ல பண கஷ்டமா மேடம்? என்ன இங்க கட்டாயப்படுத்தி ருத்ர பிரதாப் கூட்டிட்டு வந்த மாதிரி யாராவது உங்களையும் கட்டாயப்படுத்தினாங்களா? சச்ச, அதெல்லாம் இல்ல. அவசரமாக மறுத்தவள், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். நடிப்பு என்னோட ஃபேஷனா இருந்தது, சந்தோஷமா தான் வந்தேன். ஆனா என்று நிறுத்தியவளின் பார்வை தூரத்தில் இருந்த கண்ணாடியில் தெரிந்த அவளது பிம்பத்தையே வெறித்தது. அவளது நினைவுகள் கசப்பானவைதான் என்று சொல்லாமல் சொன்னது அவளது பளிங்கு முகம். இப்போது தான் ஏதாவது பேசினால் சரியா, அல்லது அமைதி காப்பதே நலமா என்று சந்தனா யோசித்துக் கொண்டிருக்கையில் புயலென உள்ளே நுழைந்தான் ருத்ர பிரதாப். வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் நந்தினி என்று உரிமையபடியே நந்தினியை நெருங்கினான். என்ன ருத்ரா என்று இயல்பாக பேசியபடி எழுந்து நின்றாள் நந்தினி. உன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்க? டெய்லி லேட்டு. உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அவங்க இஷ்டத்துக்கு வராங்க போறாங்க. பட் டுடே ஐ எம் கோயிங் டு டேக் ஆக்ஷன். அவனது கண்களில் தெரிந்த கோபம் அவளை பேச விடாமல் செய்தது. அவனது கோபம் அத்தனை சக்தி வாய்ந்ததும் கூட. ஆனால் மென்குரலில், சின்ன சின்ன 3 குழந்தைகள் ருத்ரா, பிளீஸ் கன்சிடர் பண்ணுங்களேன். மோரோவர் அவங்கதான் என்னோட கம்ஃபர்டபிள் லெவலும் ஸ்கின் டோனும் தெரிஞ்சு மேக்கப் போடுவாங்க. நான் ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றேன், இனி லேட்டா வரமாட்டாங்க, சரியா என்று மேக்கப் ஆர்டிஸ்டுக்காக ருத்ரனிடம் கெஞ்சினாள். அவளை பார்த்து தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல் இருந்தது அவனுக்கு. ஹீரோயின் கெத்து என்றால் என்ன என்று கேட்பாள் போலும். அவரிடம் மேற்கொண்டு எதுவும் பேசவும் பிடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டு செல்லவும் முடியாமல், திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் என்று எச்சரித்தவன் போகிற போக்கில் சந்தனாவை பார்வையால் உரசிவிட்டு வெளியேறினான். அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதனை பார்த்த நந்தினியினுள் ஏதோ ஒன்று உடைந்தது. முகங்கள் அத்தியாயம் 25 நிறைவடைந்தது. அத்தியாயம் 26. முகம் கழுவி கொண்டு வந்த நந்தினி டிரெஸ்ஸிங் டேபிளின் முன் நின்று தூவாலையால் முகத்திலிருந்த நீர்த்துளிகளை ஒற்றி எடுத்துக் கொண்டிருந்தாள். அப்போது ரூம் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த சந்தனாவை உட்கார சொல்லி சைகை செய்தவள் மீண்டும் முகம் துடைப்பதை தொடர்ந்தாள். இருக்கையில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்த சந்தனா, மேடம், நீங்க எப்படி இவ்ளோ அழகா இருக்கீங்க? இதோ உங்க கைய பாருங்க, அப்படியே பட்டு போல மென்மையா, தொட்டாலே கூசும் போல இருக்கு. என் கைய பாருங்க, பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி சொரசொரப்பா இருக்கு என்று தன் மனதில் வெகு நாளாக இருந்த கேள்வியை கேட்டே விட்டாள். சட்டென சிரித்து விட்டாள் நந்தினி. சிரிப்பினோடே, நீயும் அழகுதான், என்ன விடவும் அழகு. அது மட்டுமா, நீ என்ன மாதிரியே இருக்கேன்னு தானே எனக்கு டூப்போட உன்னை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காரு ருத்ரன். அட, அதையே இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? அவரை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை கட்டாயப்படுத்துறது மிருகத்தனம். ருத்ரன் ஒரு காட்டு மிராண்டி என்று ஆவேசமாக அடுக்கிக் கொண்டே போனாள். போதும் போதும், இவ்ளோ வெறுப்பு ஆகாது சந்தனா. ஏனோ நந்தினிக்கு வலித்தது. பின்ன என்ன மேடம், நான் பாட்டுக்கு குளம் கொட்டன்னு விழுந்து குளிச்சுக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு இருந்தேன். சித்திய தவிர எல்லாமே எனக்கு நல்லாதான் இருந்தது. எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. இதோ இந்த செயற்கை விக்கு முடியும் மாறு வேஷமும் எனக்கு தேவையா? எல்லாம் அவரால வந்தது.
அவரை பார்க்கும் போதெல்லாம் கோவம் தாறுமாற வருது என்று அவள் தரப்பு நியாயத்தை கூறினாள். மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் படம் என்று வந்துவிட்டால் ருத்ரன் நியாய அநியாயத்தை எல்லாம் பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் நந்தினி டூப்பே இல்லாமல் இவ்வளவு கஷ்டமான காட்சியில் நடிக்கிறாரே என்று அவளுக்கல்லவா பெரும் புகழ் வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டிருக்கிறான். அதில் அவனது படம் நன்றாக வசூலிக்க போவது கூடுதலான பிளஸ் என்று நந்தினி தன்னுள் நினைத்து கொண்டாள். ஆனால் சந்தனா ருத்ரனை தவறாக நினைப்பதையும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால், இப்படி நெகட்டிவா யோசிக்காத சந்தனா, ருத்ரனுக்கு உன் மேல அதிக அக்கறை இருக்கு. உன்னை வேற எங்கேயும் தங்க வைக்காம என்னோட பத்திரமா தங்க வச்சிருக்காரு. தப்பானவங்களை உன் பக்கம் கூட விட மாட்டாரு. நீயே நல்லா யோசிச்சு பாரு. மித்ரனோட பிஏ உன்கிட்ட வழிஞ்ச போது ஒரு முறை முறைச்சாரே, அதுக்கப்புறம் அவன் உன்கிட்ட எவ்வளவு மரியாதையா பேசுறான். அது மட்டும் இல்ல, உன்னை என்கிட்ட விட்டுட்டு எப்படி தயங்கி தயங்கி போனார் தெரியுமா? அப்படி ஒரு ருத்ரனை நான் பார்த்ததே இல்ல என்றவளது முகம் களையிழந்து விட்டிருந்தது. நல்ல வேளையாக அதனை சந்தனா கவனிப்பதற்குள் நந்தினியின் செல்போன் அலறியது. ஸ்பீக்கரில் போடு என்ற சந்தனாவிடம் சைகை காண்பித்தவள் கண்ணாடியின் முன் நின்று தலையை கோதிவிட்டபடி தன் கண்களில் லேசாக துளிர்த்திருந்த கண்ணீரை தூவாலியால் ஒற்றினாள். ஹாய் நந்தினி, இன்னைக்கு நைட் டின்னருக்கு வரியா? பிளீஸ். ஐ லவ் யூ, ஐ நீட் யூ என்றது குளறலான எதிர்முனை. சட்டென திரும்பியவள் விரைந்து வந்து போனை எடுத்து ஸ்பீக்கரை ஆஃப் செய்து சந்தனாவை ஏறிட்டாள். அவளது முகத்தில் வேதனையும் அருவருப்பும் ஒரு சேர தோன்றியது. அதனை பார்த்து சந்தனா புரிந்து கொண்டு அங்கிருந்து அகன்று விட்டாள். மனதிற்குள், நம்ம மேடம் எல்லாத்துலயும் நல்லவங்கதான், ஆனா இந்த மாதிரி கால் அடிக்கடி வர்றதுதான் பிடிக்கல என்று நினைத்து கொண்டாள். ஆனால் நந்தினி இது போன்ற பேச்சுக்களை ஆதரிப்பதில்லை என்று அவளுக்கு தெரியாது. இப்படி பேசுபவர்கள் பெரும்பாலும் குடித்துவிட்டு அது தரும் தைரியத்தில் உளறுபவர்கள்தான். அவர்களை எப்படி கையாள்வதென்று இத்தனை வருட திரைத்துறை அனுபவத்தில் நன்றாக கற்றுக்கொண்டாள். ஆனால் அந்த அனுபவம் வரும் முன் விழுந்த முதல் அடியை அவளால் என்றும் மறக்க முடியாதுதான். முதலும் கடைசியுமாய் விழுந்த அடி. அன்று நந்தினி ஒரு துணை நடிகரின் திருமண விழாவிற்கு கிளம்பினாள். உடன் சந்தனாவையும் அழைத்துச் சென்றாள். அங்கே மணமக்களுக்கு பரிசு கொடுத்துவிட்டு இவர்கள் கீழே இறங்கும் பொழுது நந்தினி சந்திரனை பார்த்து விட்டாள். சிரிப்பை எப்போதும் தக்க வைத்திருக்கும் அவளது முகம் சட்டென இருண்டது. நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. எல்லா திரைத்துறை ஆட்களையும் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்த சந்தனாவின் கைப்பற்றி, வா வீட்டுக்கு போலாம் என்றாள். என்னாச்சு மேடம், இப்பதானே வந்தோம், சாப்பாடு கூட சாப்பிடலையே. இந்த பிரம்மாண்ட திருமணத்தின் உணவை ருசிக்க ஆசைப்பட்டாள் சந்தனா. போலான்னு சொன்னா கேட்கணும் என்று மண்டபத்தின் வாயிலை நோக்கி அவள் நடக்கவும் வேறு வழியின்றி அவளை பின்தொடர்ந்தாள் சந்தனா. ஆனால் லாபியில் இவர்களது காருக்காக காத்திருக்கும் பொழுது, ஹாய் நந்தினி, ஹவ் ஆர் யூ என்று நந்தினியின் பின்னே வந்து நின்றார் சந்திரன். யார் கண்ணில் படவே கூடாது என்று நினைத்தாலோ அவனே வந்து முன்னே நிற்பதை என்னவென்று சொல்வது? ஆனால் இந்த துறையில் முகம் திருப்புவதும் தவறு. அதனால் வேறு வழியின்றி, ஐ எம் ஃபைன் சார், ஹவ் ஆர் யூ என்றாள். மனதிற்குள் கார் சீக்கிரம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். ஐ எம் ஃபைன், வில் யூ ஜாயின் மீ ஃபார் த டின்னர் என்று கேட்டவரை ஓங்கி அறைய வேண்டும் என்று எழுந்த எண்ணத்தை உள்ளே அடக்கி கொண்டு, சாரி சார், எனக்கு நைட் ஷூட் இருக்கு என்ற போது இவளது கார் லாபிக்குள் நுழைந்தது. ஓகே சார், குட் நைட் என்று சிரித்தாற்போல் விடை பெற்று காருக்குள் விழுந்தாள். இதயம் படபடத்தது. தன் மன உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு போராடினாலும் சில விஷயங்களில் அவளால் அது முடியாமல் போனது. அமைதியாக மட்டுமில்லாமல் ஒரு இறுக்கத்துடன் அமர்ந்திருக்கும் நந்தினியிடம் என்ன பேசுவதென்று புரியாமல் அமைதி காத்தாள் சந்தனா. ஆனால் நந்தினி பேசலானாள். எப்பவுமே நீங்க ரொம்ப அழகுன்னு சொல்லுவியே, அந்த அழகு எவ்வளவு ஆபத்தானதுன்னு எனக்கு தான் தெரியும். ருத்ரன் மாதிரி நல்லவங்களும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இவன மாதிரி மிருகங்களுக்கும் இங்க பஞ்சம் இல்ல. கண்கள் கலங்க நந்தினி பேசுகையில் சந்தனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. நந்தினியின் வலியை சந்தனாவால் தெளிவாக உணர முடிந்தது. அவள் சொல்லாமல் விட்டதையும் இவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆதரவாக அவளது கரம் பற்றி, எதுக்கு இவ்ளோ கஷ்டம், நடிப்ப நிறுத்திடலாமே என்று சந்தனா கேட்டதுதான் தாமதம். ஒரு கசப்பான புன்னகை அவள் முகத்தில் வந்து சென்றது. கண்களை டிஷ்யூவால் ஒற்றி எடுத்தவள், உனக்கு சொன்னா புரியாது சந்தனா,
இது புலிவால பிடிச்ச கதைதான். அப்படியே விட்டாலும் பிரச்சனைகள் நம்மள துரத்தும். ஆனா இத்தனை வருஷ அனுபவத்துல இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றவளை விழிவிரித்து பார்த்தாள் சந்தனா. ஆனால் நந்தினி அத்துடன் முடித்து விடவில்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உன்ன மாதிரி இருக்கதான் ஆசைப்படுறேன் என்று தன்னை ஏக்கமாக பார்த்தவளை விசித்திரமாக பார்த்தாள் சந்தனா. முகங்கள் அத்தியாயம் 26 நிறைவடைந்தது. நன்றி.